ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஜெய்சன் சாமன் பேசுகிறேன். இது உங்கள் தமிழில் நான் சேனல். ஸோ கடந்த வாரம் ஒரு பெரிய விவாதத்திற்குள்ளாக்கப்பட்ட ஒரு டாபிக் என்னென்னா, நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஒருவர் ராஜினாமா செய்த ஒரு விஷயந்தான் இந்திய அளவில் பேசுபொருளாக மாறிப்போனது. ஸோ நம்முடைய நாட்டின் தேர்தலுக்கு ஒரு மாதமே இன்னும் இருக்கும் சூழ்நிலையில் திடீரென்று ஒரு எலெக்ஷன் கமிஷனர் ரிசைன் பண்ணது ஒரு பேரதிர்ச்சியாக காணப்பட்டது. இந்தியா போன்ற ஒரு பெரிய மக்கள் தொகையுள்ள ஜனநாயக நாட்டில் எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் கமிஷனர் ரிசைன் பண்ணால் எவ்வளவு அந்த தேர்தல் பாதிப்பை சந்திக்கும், அந்த தேர்தல் நியாயமாக நடைபெறுமா என்ற பயம் மக்களுக்கு இருக்கும் என்கிறதான விமர்சனங்களோடு இந்த ராஜினாமா பார்க்கப்பட்டது. இந்த ராஜினாமா அதோடு நிற்கவில்லை. உடனடியாக இந்த ராஜினாமா குடியரசுத் தலைவரால் ஏற்கப்பட்ட எந்த விவாதங்களும் இன்றி, எந்த கருத்து கேட்பும் இன்றி இந்த ராஜினாமா ஏற்கப்பட்டது. கடந்த மார்ச் 9ஆம் தேதி தேர்தல் ஆணையர் ரிசைன் பண்ணாரு. அதே நாள் அந்த ராஜினாமா குடியரசுத் தலைவரால் ஏற்கப்பட்டும் விட்டது. ஸோ ராஜினாமா செய்ததான தேர்தல் ஆணையரின் பெயர் அருண் கோயல். ஸோ அவர் ராஜினாமா செய்ததற்கு அப்புறம் மற்றொரு தேர்தல் ஆணையர் மட்டும் இருந்தார். ஸோ அவருடைய பெயர் மிஸ்டர் ராஜீவ் குமார். மொத்தமாக 3 தேர்தல் ஆணையர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவர் போன வருஷமே ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த வருஷம் இப்போது ஒரு தேர்தல் ஆணையர் மிஸ்டர் அருண் கோயல் ரிசைன் பண்ணியிருக்காரு, ராஜினாமா செய்திருக்கிறார். இப்போது இருந்தது ராஜீவ் குமார் என்கிறதான ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் மட்டுமே. ஸோ என்ன, அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் வீக் மத்திய அரசானது 2 தேர்தல் ஆணையர்களை மறுபடியும் நியமித்திருக்கிறார்கள். அவர்களின் கண்காணிப்போடு இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆல்ரெடி இந்த தேர்தல் தேதிகளை அறிவித்திருக்கிறார்கள். ஸோ இப்போ மறுபடியும் பேக் டு இந்த ராஜினாமா, அந்த விஷயத்துக்கே வருவோம். ஸோ இந்த ராஜினாமா பார்த்தீங்கன்னா ஒரு பலதரப்பட்ட கேள்விகளை வைத்திருக்கிறது. ஸோ ரீசெண்டாக குடியரசுத் தலைவருக்கு ஒரு சீனியர் சிட்டிசன், ஒரு சீனியர் சிவில் போஸ்ட்ல இருக்கிறதான ஒருவர் எழுதினதான ஒரு கடிதத்தில் பல கேள்விகளை குறிப்பிட்டு குடியரசுத் தலைவர் ஒரு என்கொயரி ஒன்றை கண்டக்ட் பண்ணி அந்த ராஜினாமாவுக்கு பின்னணியில் இருக்கிறதான உண்மைகளை கண்டறிய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். ஸோ அந்த அவர் கேட்கிறதான அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். எதற்காக இந்த ராஜினாமாவை இந்த தேர்தல் ஆணையர் செய்திருக்க வேண்டும், அதுவும் ஒரு மாதம் இந்திய நாடு தேர்தலை சந்தித்திருக்கும் சூழலில் எதற்காக இந்த ராஜினாமா என்று தன்னுடைய கேள்விகளை வலியுறுத்தி இருக்கிறார். ஸோ அந்த கேள்விகளை பார்ப்போம். தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் பல வழிகளிலான தலையிடுதலுக்கு மறுப்பு தெரிவித்ததினாலா? ஸோ இப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இவிஎம் மெஷினில் உள்ள குறைபாடுகளை அல்லது சந்தேகங்களை சுட்டி காட்டியதினாலா? குறிப்பிட்ட அரசியல் பிரமுகர் எலெக்ஷன் பாண்ட் ஸ்கீம்ஸ் தேர்தல் பத்திர சான்றுகளை வெளியிடாமல் இருக்க அழுத்தம் கொடுத்ததினாலா? தேர்தல் பத்திரம் மூலம் வந்த பணத்தை செலவு செய்யாமல் தடுப்பதற்கு ஏதேனும் வழிமுறைகளை பரிந்துரைத்ததினாலா? நியாயமாக தேர்தலை நடத்துவதற்கு அரசு பொது நிறுவனங்களில் பிஜேபி நாமினிஸாக உள்ளவர்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்ததினாலா, இல்லை அழுத்தம் கொடுத்ததினாலா? தேர்தலில் இஷ்டத்திற்கு தலையிடுவதற்கு ஏதுவாக பதவியை ராஜினாமா செய்வதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? இப்படி பல கேள்விகளோடு நாடு தேர்தலை சந்திக்க இருக்கிறது. ஸோ இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன்ஸோட, ஒரு பயங்கரமான ஒரு அடக்குமுறைகளோடு நம்முடைய இந்திய நாடானது ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கிறது. ஸோ பல அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகள் அடக்குமுறைகளுக்கு உட்படுகிறார்கள். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டராக இருந்த ஹேமந்த் சோரன், அதே போல் டெல்லி சீஃப் மினிஸ்டராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் பல மாநில கட்சிகளின் பிரமுகர்கள் இடி ரைட்ஸ், சிபிஐ ரைட்ஸ், இன்கம் டேக்ஸ் ரைட்ஸ், இப்படி பல மத்திய அரசின் நிறுவனங்களோடு இணைந்து மற்றவர்களை பயமுறுத்தி பல அடக்குமுறைகளை கையாள்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி அடக்குமுறைகளை ஏன் பிஜேபி ஏவுகிறார்கள்? அது ரீசன் வேற ஒன்றும் இல்லைங்க. திரு மோடி அவர்கள் மற்றும் பிஜேபியின் டாப் லீடர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே இந்த தேர்தலானது ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறது. இதில் எங்கிருந்தோ ஒரு இன்ஃபர்மேஷன், இவர்கள் தோற்று விடுவார்கள் என்கிறதான ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு தொடர்ந்து பயத்தை கொடுத்து வருகிறது. ஸோ எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்கிறதான ஒரு மனப்பான்மையோடு
எதிர்க்கட்சிகளை, மாநில கட்சிகள் ஆளும் சில மாநிலங்களை மிரட்டி தங்களுக்கு நேராக பணிய வைப்பதற்காக முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை யாரும் பணிந்ததாக தெரியவில்லை. இந்த பிஜேபி கட்சியின், அதாவது ஆளும் ஆட்சியின் அடக்குமுறைகளை தாண்டி இந்த தேர்தலில் மக்களின் பேராதரவோடு ஒரு ஆட்சி மாற்றம் இருக்குமா, இருக்காதா? மக்கள்தான் எஜமானர்கள், அவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும். முடிவு அவர்கள் கையில்தான். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.